உலகம் தோன்றி எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சாலும் மனிதனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய காரணியா இன்னைக்கு வரைக்கும் இறை நம்பிக்கை தான் இருந்துகிட்டு வருது. அதுலயும் உலகத்திலேயே புண்ணிய பூமியா இந்தியாவை கருதுறாங்க. இந்தியாவிலேயே ஆன்மீக மண்ணா தென்னிந்தியாவை பார்க்கறாங்க. தென்னிந்தியாவில் கடவுளோட பூமியா தமிழகத்தை தான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தமிழகத்துல பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. இத 2000 வருடங்கள் முந்தைய கோயில், 1000 வருடங்கள் முந்தைய கோயில், 500 வருடம் முந்தைய கோயில்னு நாம வகைப்படுத்தலாம். அப்படிப்பட்ட கோயில்கள்ல பல ரகசியங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான அமானுஷ்யங்களும் புதைந்து கிடக்கிறத நாம மறுக்க முடியாது. அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அவங்க ஊர்ல உள்ள புராதன கோயிலோட அதிசயங்கள் தெரியாமலேயே கூட போயிரும். தமிழகம் மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் உள்ள பல கோயில்களையும் ஜீவ சமாதிகளையும் சித்தர் பீடங்களையும் நேரடியா சென்று வணங்கி அதோட ஐதீகங்கள் ரகசியங்கள் சூட்சமங்களை புரிஞ்சு வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோட நம்மோடு பயணிக்கிறவர் தான் தமிழ்மணி ஐயா. அந்த விதத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துல வட இந்திய கோயில மாதிரியே தோற்றத்துல மிகவும் பிரம்மாண்டமா பல சூட்சமங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில் இருக்கிறதா தமிழ்மணி ஐயா நம்ம கிட்ட சொன்னாரு. செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற திருவடி சூலம் சாலையில ஈச்சங்கரண அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாபைரவர் வீடு என்கிற ஸ்ரீ மகாபைரவர் ருத்ர ஆலயம் தான் அதுன்னு சொன்னாரு. அவர் கூடவே செங்கல்பட்டை நோக்கி நாங்களும் பயணமானோம். காணும் இடமெல்லாம் பச்சை நிறத்தோட நாலாபுரமும் மலைகள் சூழ்ந்திருக்க மலை அடிவாரத்துக்கு கீழே பசுமையான வயல்வெளிகளும் குளங்களும் உள்ள இடத்துல ஸ்ரீ மகாபைரவர் ஆலயம் அமைஞ்சிருந்தது. வெளியில இருந்து பார்க்கும்போது நுழைவு வாயில் தோரண வளைவினுடைய மேல மண்டை ஓட்டோட உருவமும் நம்ம கண்ணில் தென்பட்டுச்சு. உள்ள நுழைஞ்சதும் அன்னபூரணி அம்மனுடைய சிலை மிக தத்ரூபமா காட்சியளிக்க அந்த சிலையோட இடது பக்கத்துல பிறப்பென்றும் வலது பக்கத்துல துறப்பென்றும் இரு வழிகள் இருந்துச்சு. அது என்ன பிறப்பு துறப்பு அப்படிங்கிறத உள்ள போய் குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னே இந்த கோயிலை தோற்றுவித்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற பைரவ சித்தாந்த சாமி கிட்ட பேச நாங்க முற்பட்டோம். சுவாமி பூஜையில இருக்கிறதாவும் சிறிது நேரத்துல உங்களை சந்திப்பாங்கன்னும் அது வரைக்கும் கோயிலை சுத்தி பாருங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ஆர்வத்தோட ஸ்ரீ மகாபைரவர் ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரங்களை எங்களுடைய குழு படம் பிடிக்க தயாராச்சு. அந்த நேரத்துல அங்கிருந்த ஒருத்தர்கிட்ட பிறப்பு துறப்பு வாசகம் குறித்து விசாரிக்கும் போது இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது பிறந்தவர்கள் தாங்கள் சந்திக்கும் தொல்லைகளோடும் துன்பங்களோடும் உள்ளே செல்லக்கூடிய ஒருத்தர் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது அதையெல்லாம் துறக்க முடியும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான் இங்க வாசகமா இப்படி பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த நேரத்துல பூஜை முடிந்து வந்த பைரவ சித்தாந்த சுவாமி எங்கள் குழுவோட சேர்ந்து
பைரவர் வீடு கோயில்களுடைய தாத்பரியம் பற்றி விளக்கம் கொடுக்க தயாரானாரு. எப்பவுமே வீடுன்னு சொன்னா அனுக்கிரகமும் அனுசரணையும் பிறக்கும். அது வீட்டிலேயே நம்ம ஒரு பூஜரையை வச்சுட்டு சண்டை போடுவோம், சமாதானம் செய்வோம், ஏதோ ஒரு நிலையில் பூட்டிட்டு போவோம், திருப்பி வந்து சுவாமி இருக்குன்னு நினச்சி பதிபக்தியோடு கும்பிடாதுக்கு உரிய நிலையெல்லாம் ஏற்படும். அப்போ அது வீடுன்னு சொல்லும்போது அங்கே வாழ்கிற அந்த உடல் கொண்ட ஜீவிதத்துக்கு இறைவன் ஒத்தாசை செய்கிறான். கோவில்னு சொல்லும்போது கட்டளைகள் மட்டுமே அங்கே ஆகமத்தில் பிறக்கும். அறியாது செய்தாலும் பக்தனுக்கு அது பிழை உண்டாக்கி தண்டனை ஆகும். தண்டிக்கிற நிலை இல்லாது இறைவன் பாதுகாத்து பயணிக்கிறதுக்குத்தான் பூலோகத்துக்கு வருகையே. எந்த காலத்துக்கும் இது உடல் ஆசை கொண்டு பயணம் எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால பிழைகள் அதிகமாக இருக்கும். பிழையை போக்கி பயணிக்கிறதுக்கு சில கட்டுப்பாடு கொண்ட விதிகள், அதில் உருவான கூடாரம் தான் பைரவா வீடு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீடை நிலைநிறுத்தி ஞாபகப்படுத்தணும்னு சொன்னது தன்னுடைய உடலை தான். இந்த உடல் தான் வீடு. அதுக்குள்ளாடி இருக்கிற உயிர் நம்முடைய சொத்துன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அதை அனுபவிக்கிற காலம் வரதான், அப்புறம் விட்டுட்டு போகணும். இது உடலை மையப்படுத்தி ஆண்டவன் கொடுத்த கட்டளை ஆகமத்தை உள்வாங்கி எடுத்துக்கிட்ட கூடாரம் வீடுன்னு சொல்லும்போது பக்தன் அறியாது செய்திருந்தாலும் அந்த பிழையை ஆண்டவன் திருத்தி கொடுத்து அனுக்கிரகம் கொடுத்து அனுசரித்து போய் இந்த வாழ்க்கை முறையில் அவன் செய்யக்கூடிய காரிய சித்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட கர்ம பிழைகளை அழிக்கிறதுக்காக இதை ஒரு கூடாரமாக பயன்படுத்திக்கிடலாம். அப்படி கொடுத்த கட்டளை இது உதயமாக்கி அலங்காரமாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிமரத்தை சுத்தி திருவண்ணாமலையில் இருக்கிறது மாதிரி அஷ்டதிக்க பாலகர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த கொடிமரத்தை சுத்திட்டு போனாலே நம்மை பிடித்த அனைத்து துன்பங்களும் பறந்தோடுங்கிறது இங்க உள்ள ஐதீகமா இருக்கு. இந்த கோயிலுடைய தோற்றமே மனித உடலை குறிக்கிற வகையில இருந்துச்சு. கோயிலுடைய பிரகாரத்துல அஷ்ட பைரவரை நினைவூட்டும் விதமா அவர் பயன்படுத்திய வாகனங்கள் நாய், கருடன், மயில், அன்னம், குதிரை போன்ற உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இது ஏதோ ஒரு சூட்சமத்தை எங்களுக்கு உணர்த்துற மாதிரி தெரிஞ்சது. இதே மாதிரி உள்பிரகாரத்துல சம்ஹார பைரவர், உன்மத்த பைரவர், கால பைரவர், பிக்ஷாடன பைரவர், குரோதன பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், ஆசிதாங்க பைரவர்னு அஷ்ட பைரவருடைய சிலைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்களை வணங்குறது மூலமா 8 திக்கிகள்ல இருந்து வரக்கூடிய எந்தவித தீங்கும் நம்மை அண்டாமல் காரியங்கள் தடையில்லாம நிறைவேறும்னு சொன்னாங்க. பொதுவா சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள் மற்றும் காலத்தை கட்டுப்படுத்துவராகவும் கால பைரவரை விவரிக்கிறது உண்டு. இப்படி காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பைரவர் கோயிலுடைய பிரகாரத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி வெளிப்பிரகாரத்துல 16 சங்குகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 16 சங்குகளுக்கும்
இங்க வரக்கூடிய பக்தர்கள் நீரால அபிஷேகம் பண்றது இந்த கோயிலுடைய ஐதீகமா இருந்துட்டு இருக்கு. இப்படி 16 சங்குகளுக்கும் அபிஷேகம் பண்ணா நம்மளுடைய வாழ்க்கையில 16 வகையான செல்வங்களும் குறைவில்லாம நிலைத்து நிற்கும்னு நம்பப்படுது. பதினாறு சங்குகளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மேல மூலவரா வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சேத்திரபால பைரவரை வணங்க செல்றதற்கு வெண்கல முலாம் பூசப்பட்ட 12 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டிலையும் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியும் பதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தாத்பரியம் பற்றி சொல்லும்போது அனைத்து ராசிக்காரர்களும் கிரகதோஷம் நீங்கி பைரவருடைய ஆசியை பெற்று திரும்புறதா நம்பப்படுது. சிவபெருமானின் 64 திருமேனிகளில் ஒருவராகவும் சிவனின் ஆக்ரோஷ அவதாரத்தில் ஒருவராகவும் கருதப்படக்கூடிய இந்த ஸ்ரீ சேத்திரபால பைரவரை பக்தர்கள் வணங்கிட்டு வெளியே வந்தா ஒரு அழகான திருவோடு மரம் அங்கு காட்சியளிக்கும். இதுதான் கோயிலுடைய தலவிருச்சமானு நாங்க விசாரிச்சப்போ இல்ல, கோயிலுடைய தலவிருச்சம் அரச மரம்னு சிவனின் கைகள்ல திருவோடு இருக்கிறதால சிவனுடைய மறு உருவமே பைரவர் அப்படிங்கறதால இந்த திருவோடு மரம் இங்க வைக்கப்பட்டிருக்கதா சொன்னாங்க. இது மட்டுமில்லாம இங்க இந்த கோயிலை சுத்தி ருத்ராட்ச மரம், வில்வ மரம், வன்னி மரம்னு பல வகையான அபூர்வ மரங்களும் மூலிகைகளும் கூட இருக்கிறதா சொன்னாங்க. அதோட கோயிலுடைய கோபுர வடிவம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில் மாதிரி இல்லாம வட இந்தியாவில் இருக்கிறது மாதிரி அந்த அமைப்போட காணப்பட்டுச்சு. கோபுரங்களை சுத்தி லிங்க உருவங்களும் கோபுர கலசத்துக்கு கீழே உடுக்க மாதிரியான அமைப்பு இருக்கிறது இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்புகள் ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் காணிக்கையா அரிசியை மட்டும் கொடுக்கறாங்க. ஏன்னா இங்க உள்ள சிவனுக்கு ஐப்பசி மாதம் தோறும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது, இந்த அன்னாபிஷேகத்துல பங்கேற்கிறவங்க காணிக்கை அளித்தவங்க வாழ்க்கையில எந்தவித பஞ்சத்துக்கும் ஆளாக மாட்டாங்க அப்படிங்கிறது ஐதீகமா இருந்துட்டு இருக்கு. அதோட இன்னொரு ஆச்சரியம், இந்த பைரவர் கோயில்ல பௌர்ணமி குகை கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த குகை கோயிலுக்குள்ள முத்து வைரவர், முத்து ஈஸ்வரர், முத்து பிரம்மா, முத்து கணபதி, முத்து குமரன், முத்து ஐயன் மற்றும் சனீஸ்வரன் போன்ற தெய்வங்கள் இடம்பெற்றிருக்கு.
இந்த குகை அறையில சாமிகளை தரிசிக்க மாதத்துல 4 நாட்கள் மட்டும்தான் பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை மற்றும் பூரட்டாதி நட்சத்திர தினங்கள்ல மட்டுமே இந்த குகைக்குள்ள போய் தரிசிக்க முடியும். இப்படி குறிப்பிட்ட நாட்கள்ல 3 நாள் விரதம் இருந்து 4வது நாள் நீல நிற உடையணிந்து இந்த குகைக்குள்ள சென்று வழிபடுறது மூலமா முற்பிறவி கர்ம வினையால ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களை நீக்க முடியும்னு பைரவ சித்தாந்தம் சுவாமி சொன்னாரு. யாராயிருந்தாலும் திருமணம் நடந்து எதிரிகள் அழிஞ்சு நவக்கிரக தோஷம் இல்லாம கடன் தொல்லை நீங்கி பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று வாழ விரும்புவாங்க. இப்படி 5 அம்சத்தையும் பெற்று ஒருவர் வாழ வேண்டதற்குன்னே இங்க இந்த பைரவர் கோயில்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. இங்க ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே ராமதூதாய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபட்டா நிச்சயம் ஒருத்தருக்கு 5 அம்ச பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இந்த கோயிலுடைய மூலவரான ஸ்ரீ மகாபைரவரை தரிசிக்க போறதுக்கு முன்னாடி பைரவருடைய பாதம் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. இங்க வர்ற ஒவ்வொரு மனிதரும் இந்த இடத்துல இருந்து தான் எனும் அகங்காரத்தை விட்டொழித்து ஆண்டவனை அன்போடு தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறத தாத்பரியமா வச்சுதான் பைரவர் பாதம் இங்க பொறிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இப்படி வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு பைரவருக்குன்னே ஒரு கோயில் இருக்கிறதும் அங்க அதிசயங்கள் பல நிறைந்திருக்கிறதும் எங்கள் குழுவினருக்கு மட்டுமில்ல, இந்த நிகழ்வை பார்க்கிற உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம்.